பாண்டியம்மா, யார் சொன்னாங்கிறதா முக்கியம், காரியம் தானே முக்கியம். சரி, அதை விடு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆர்வ கோளாறு அதிகம் நினைக்கிறேன். அது பெரிய கோளாறு சமஸ்தானத்துல உருவாக்கிடுமோன்னு பயப்படுறேன் தேவரே. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, கவலைப்படாத. இப்படிதான் கஜேந்திர உயிருக்கும் உத்தரவாதம் கொடுத்தீங்க. ஆனா என்ன ஆச்சு? நடந்து முடிஞ்சு போனதை பத்தி பேசி பிரயோஜனமே இல்ல. இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கணும், அதுக்காகவும் தான். அதை விடு. அதுக்கு முன்னாடி நீ என்னமோ இந்த உலகத்தையே பறிகொடுத்த மாதிரி கவலைப்படுறத நிறுத்தணும். எப்படி தேவரே, எப்படி? கஜேந்திரனோட சாவு என் நிம்மதியே கொலைச்சிருச்சு. அவனுக்காக வந்த யமன் அவனோட சேர்த்து பாண்டிக்குட்டியை கொண்டு போயிடுச்சு. காக்க நினைச்சவனும் போய் காப்பாத்த நினைச்சவனும் போய். தேவரே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விசுவ காப்பாத்த முடியுமா? எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. பாண்டியம்மா, என் உயிரை கொடுத்தாவது நான் விசுவ காப்பாத்துவேன். எதை வச்சு? எப்படி? எதை வச்சு எப்படின்னா, நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா போதுமா? எனக்கு அது வரணும். வேங்க பொண்ணிய நம்பு, அந்த நம்பிக்கை தானா வரும். அவளை நம்பினதுக்கு தான் அவ சந்நிதியிலே வச்சு கஜேந்திரனை பறி கொடுத்துட்டமே. இப்படி நடந்தத பத்தியே பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. நடந்தது நல்லதா இருந்தா தானே நடக்க போறதெல்லாம் நல்லதா இருக்குங்கிற நம்பிக்கை வரும். பாண்டிமா, இத பாரு. இப்படி பேசிட்டே இருந்தா இதுக்கு முடிவே இல்ல. விசுவ காப்பாத்துறது என் பொறுப்பு. ஆனா விசுதான் என் பேச்சுக்கு கட்டுப்படுறதே இல்லையே. விசு இளரத்தம் தானே. நானே உங்க பேர்ல நம்பிக்கை இழக்கும் போது அவன் என்ன செய்வான்? நல்ல விதமா சொல்லி வை. வீரநாட்டார் வேற அவன் தப்பு செய்யறதா சொல்லிருக்க. நம்மால பழைய தப்புகளையே சமாளிக்க முடியல. இப்போ விசு வேற புதுசா ஏதாவது செஞ்சு முதலுக்கே மோசம் வந்துட போகுது. பெரிய ராணி தேவரையா, நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்க கூடாது. இளையராஜா ரொம்பவே மாறிட்டார். அந்த பொண்ணுடைய பேச்ச கேட்டு கெட்டு போயிடுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இத ஆரம்பத்திலேயே தடுத்துட்டா நல்லது இல்லையா? குட் மார்னிங். ஏய் பொண்ணா, இங்க வா. இந்த பெட்டியை உள்ள வை. ஆமா, நீங்க? நான் வடிவேலு. இளையராஜா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. பார்த்தா எஜுகேட்டட் மாதிரி தெரியுறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ. அப்பா, பிஏ வா? ஏன் நம்பிக்கை இல்லையா? நீங்க இருக்கிறது கோட்டை பொறுத்து சமஸ்தானமாச்சே, அதான் நம்ப முடியல. ஸ்டூபிட். என்ன இவன்? பெரிய ராணியோட காவல்காரன் ஒளிய. இனிமே இடியன்னு வச்சுக்க சொல்லுங்க. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம இடிச்சிட்டு போறா. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. இந்த சமஸ்தானம் ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? அதெல்லாம் சொன்னா புரியாது. வாங்க போலாம். வாங்க மேடம், இளையராஜா ரூமுக்கு போலாம். வடிவேலு, எதுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கா? இவங்க இளையராஜாவை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, பாண்டிக்குட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போனது நீதானே? ஆமாங்க. வாங்க மேடம். வடிவேலு, நீ போ. என்ன விசு, எதுக்கு மறுபடியும் இந்த பொண்ணு வந்திருக்கு? பாட்டி, நான் அன்னைக்கு சொல்ல, இவங்க ஒரு ஆர்கிடெக்ட். படம் வரையறது, பெயிண்டிங் இதுல இவங்க எக்ஸ்பர்ட். அன்னம் படத்தை வரையறதுக்காகவும் நம்ம அரண்மனையை அழகுபடுத்துறதுக்காகவும் இவங்க வந்திருக்காங்க. நம்ம சமஸ்தான விஷயங்கள்ல மூக்க நுழைச்சி ஆராய்ச்சி செய்யறதையும் சேர்த்துக்க மறந்துட்டியே. அது வந்து பாட்டி, தப்புங்க. பாண்டிக்குட்டியை நான் காப்பாத்த முயற்சி செஞ்சனே, அதுதானே நீங்க சொல்ல வரீங்க? அது ஒரு மனிதாபிமானம். யாரா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அதுதான் நான் செஞ்சிருப்பேன். உன் பேர் என்ன? அர்ச்சனா. இது கட்டுப்பாடு மிகுந்த சமஸ்தானம், ஞாபகம் இருக்கட்டும். எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. சூப்பர், அசத்திட்டு போமா. என்ன பண்றது, நம்ம காதலை பத்தி சொல்லிருக்கணுமோ? அர்ச்சனா, இங்க பாட்டி பாத்துட்டாங்களேன்னு மனசு பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு. உனக்கு விளையாட்டா இருக்கா? இங்க மட்டும் என்ன வாழ்தா? ஒரு பக்கம் எங்க அப்பாவால டென்ஷன், அப்புறம் இந்த பேலஸோட சீக்ரெட்ஸ். டோட்டலா நானும் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன். சாபம் சதி சாவும் ஒரே டென்ஷனா இருக்குமா? எப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீருமோ? இதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? நாம தானே ஃபேஸ் பண்ணணும். எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். இவ்வளவு டென்ஷன்ல எப்படி அர்ச்சனா ரிலாக்ஸ்டா இருக்க?
சொல்லட்டுமா? ப்ளீஸ். எல்லாம் நீங்க என் பக்கத்துல இருக்கீங்கல்ல, அந்த தைரியத்துல தான். வா அர்ச்சனா. வா அர்ச்சனா. ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? நல்ல வேளை பாட்டி எப்படியும் சமாளிச்சிட்டோம். உன்னை எதையாவது வரைஞ்சு காட்ட சொல்லிடுவாங்களோன்னு நான் பயந்துட்டேன். எதுக்குடா இப்ப டிராயிங் ஓவியம்னு கேட்டு நம்ம விஷயம் அம்பலம் ஆயிடுச்சுன்னா? ஐ மீன், நீ யாருன்னு தெரிஞ்சுட்டா? உங்களுக்கு பாட்டினா அவ்வளவு பயமா? பாட்டி மட்டுமா, என் எதிர்காலத்தை நினைச்சா யார பார்த்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. அதுவும் நீ சொன்ன இந்த டெலிபோன் டாக் அப்புறம் இந்த சமஸ்தானத்துல யாரு எங்க எதை பேசிக்கிட்டாலும் எனக்கு சதி செய்யற மாதிரி இருக்கு. உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. அப்படியே வந்தாலும் நான் விட மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். அர்ச்சனா, எந்த முக்கியமான விஷயத்தை பத்தி இங்க பேச வேணாம். தோட்டத்துல போய் பேசலாம். அங்கதான் யாரும் இருக்க மாட்டாங்க. அர்ச்சனா, இங்க வா. நாம 2 பேரும் சேர்ந்து போனா பல பேருக்கு பல மாதிரி சந்தேகம் வரும். அதனால நான் முன்னாடி போறேன், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா. இந்த சமஸ்தானத்தை பத்தி ஒண்ணுமே புரியலையே. என்ன ரொம்ப குளிர்தா? ஆமா. உட்கார். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியா அர்ச்சனா? எனக்கு ஒரு எச்சரிக்கை கடிதம் வந்திருக்கு. வாட்? நான் உங்க கூட பேசக்கூடாதா, அரண்மனை விஷயத்துல தலையிடக்கூடாதா, பழக கூடாதா. மீறி தலையிட்டா நான் விதவை ஆயிடுவேனா? இதான் அந்த லெட்டர். சாவும் பாவமும் வேத ரகசியங்கள், ஞானிகளுக்கும் எட்டாத உலக அதிசயங்கள், பூத்திருக்கும் ரோஜா போல என்றும் நீ வாழ வாழ்த்துகிறோம். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ ஒரு கிராஷ் டாக், இப்போ ஒரு வார்னிங் லெட்டர். அர்ச்சனா, இந்த சமஸ்தானத்துல இவ்வளவு மர்மங்கள் இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல. இன்னும் எவ்வளவோ இருக்கு. சரி, அதை விடுங்க. ஆமா, அது யார்? அது செல்லம்மா. செல்லம்மாவா? எது கேக்குற? பாண்டிக்குட்டி சாகும்போது சும்மா சாகல, சில ரகசியங்களை சொல்லிட்டு தான் செத்தான். அதுல ஒண்ணுதான் செல்லம்மா. என்னது? சொல்றேன். ஆனா அரண்மனையில நடக்கிற சாவெல்லாம் சாபத்தால இல்ல, சதியாலதாங்கிறத புரிஞ்சுப்பீங்களா? நானும் எங்க அண்ணனும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. எங்களை கொல்றதுல எதிரிக்கு என்ன கிடைக்க போகுது? அர்ச்சனா, நாம காதலிச்சா பழகுனா அதனால அவங்களுக்கு என்ன? இந்த சமஸ்தானத்துக்கு தேவை தலையாட்டி பொம்மைகள். என்ன மாதிரி புத்திசாலி பெண்கள் இல்ல. அதையும் அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது சாபம்னு சீட் பண்ணுவாங்க. நீ என்ன சொல்ற? எங்கயோ இருந்த உங்க அம்மா இந்த சமஸ்தானத்துக்கு ராணி ஆனது காரணம் வீர நாட்டார் தான் சொன்னது மறந்து போச்சா? எஸ், யூ ஆர் ரைட். ஐ அம் ஆல்வேஸ் ரைட். சரி, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஆமா, இந்த வீர நாட்டார் யாரு? சாமியாரா இல்ல புரோக்கரா? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்க பேலஸ்ல சதிகளே பல சடங்குகளா நடக்குது. அத நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? சரி, அதை விடு. பாண்டிக்குட்டி என்ன ரகசியம் சொன்னா? அந்த செல்லம்மாவை எதுக்கு யாருன்னு கேட்ட? பாண்டிக்குட்டியோட அக்கா தான் செல்லம்மா. உங்க அண்ணியும் செல்லம்மாவும் இப்ப நிற மாச கர்ப்பிணிகள். அதனால என்ன இப்போ? சொல்றேன். செல்லம்மா வயித்துல பிறக்கிற ஆண் குழந்தையாவது நல்லா இருக்கட்டும். இங்க பிறந்து 30 வயசுல சாகுற கொடுமைய அனுபவிக்க வேண்டாம். இதத்தான் பாண்டிக்குட்டி என்கிட்ட சொன்னா. அப்படின்னா அடிமை கூட்டத்துல பிறக்கிற குழந்தை அரண்மனை வாரிசானதானே 30 வயசுல சாவு. நீ என்ன சொல்றேன்னு புரியலம்மா. ரொம்ப சிம்பிள் விசு. உங்க அன்னைக்கு பெண் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம். சரி, வச்சுப்போம். அது ஓலைப்பெட்டியை திறந்து பரிகாரத்தை சொல்லிடும். அப்படி சொல்லிட்டா சாவெல்லாம் நின்னுடும். ஆமா, பெண் குழந்தை பிறந்தா அங்க ஒரு ஆண் குழந்தைய மாத்திடுறாங்க. அதுக்கு தான் செல்லம்மாவை வச்சு பிளான் பண்றாங்க. அப்படி குழந்தைய மாத்திட்ட? அப்படி மாத்திட்டா
அப்புறம் ஓலைப்பட்டி பரிகாரத்துக்கு இடமே இல்ல. எப்படி சொல்ற? அந்த குழந்தைக்கு 30 வயசு ஆற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாளை கடத்திடலாமே. அப்படின்னா அன்னிக்கு பெண் குழந்தையும் செல்லம்மாவுக்கு ஆண் குழந்தையும் பிறக்க போகுது. அண்ணியோட குழந்தைய செல்லம்மா கிட்டயும் செல்லம்மாவோட குழந்தைய அண்ணி கிட்டயும் மாத்தி விட போறாங்க. யாரு அது செய்ய போறா? பாண்டிக்குட்டி சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம். ஆனா யார் எப்ப செய்ய போறாங்கங்கறத நாம தான் கண்டுபிடிக்கணும். நீ சொல்றதெல்லாம் நிஜமா? விசு, இன்னுமா சந்தேகம்? சரி, பாண்டி குட்டிக்கு இது எப்படி தெரியும்? அவன் தான் எங்க அண்ணா பாதுகாப்புக்காக இருந்தவனாச்சே. இதெல்லாம் கேட்க அவன் உயிரோட இல்ல. ஆனா அவன் சொன்னதெல்லாம் ஃபேக்ட். நீ சொல்றத பார்த்தா சாபம்ன்றது உண்மை மாதிரி தோணுதே. பெண் குழந்தை பிறந்து அது வளர்ந்து ஓலைப்பட்டியை திறந்து பார்த்தா சாபம் எல்லாம் தீர்ந்துடும் சொல்ற. அதாவது உண்மையா? விசு, சாபம்ங்கிறது ஒரு கட்டுக்கதை. மூங்கில் பெட்டிக்குள்ள ஏதோ மர்மம் அடங்கியிருக்கு. அதையும் நாம தான் கண்டுபிடிக்கணும். அர்ச்சனா, எதை நம்புறதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், இதுல ஏதோ ஒரு சூப்பர் மாஸ்டர் பிளான் இருக்கு. எப்படி? ஒரு வாரிசு காலமானா இன்னொரு வாரிசு தயார் பண்ணிடுறாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகல இல்லையா? அதனால உங்க அன்னிக்கு பிறக்கிற குழந்தை தான் அடுத்த வாரிசு. அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் இவங்க ராஜ்யம் தான். இவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணுதான் இந்த சமஸ்தானத்துக்கு அடுத்த ராணி. ஆமா, கரெக்ட் விசு? அதனால அவங்களும் கட்டுப்பட்டு நடந்துக்குவாங்க. அப்படின்னா எங்க அம்மா பாட்டிக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும் சொல்றியா? என்ன விசு இது? எந்த தாயும் இந்த மாதிரி சதிக்கு இடம் கொடுக்கவே மாட்டா. அப்புறம் எப்படிமா? அதனாலதான் இந்த காரியங்கள்ல ரகசியமா நடக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாபத்தால நடக்கிற விஷயங்கள். அர்ச்சனா, ஆணோ பெண்ணோ அவங்கள 30 வயசுல கொண்டுட்ட இவங்க நினைச்சபடி நடக்காதா என்ன? ஆனா இந்த பெண் குழந்தை விஷயத்துல மட்டும் இவங்களுக்கே இவ்வளவு எச்சரிக்கை. ஓகே விசு, நான் பாயிண்ட்க்கு வரேன். பாயிண்ட் நம்பர் 1. பொண்ணா பிறந்தா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அதுக்கு 20 வயசு ஆகும்போது பிரச்சனை ஆரம்பமாகும். அது மூங்கில் பெட்டியை திறக்கும். அப்போ எல்லா ரகசியங்களும் வெளிச்சத்துக்கு வந்துரும். அதனால பொண்ணா பிறந்தா கொன்னுடுறாங்க. என்ன சொல்ற நீ? அதையும் மீறி உயிரோட இருந்தா அத மாத்திடுறாங்க. இது உங்களுக்கு புரியலையா? பாயிண்ட் நம்பர் 2. சொல்லு. அந்த ஓலைப்பெட்டிக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. என்ன? அத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போம். வாரிசு தான் அவங்க பிடின்னு சொன்னா இப்ப நான் தான் அந்த வாரிசு. என்ன வச்சு அவங்க என்ன சாதிக்க முடியும்? உங்களுக்கு எந்த குறையும் இல்லனா அவங்க பாக்குற பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? மாட்டேன். இதுவே ஒரு சாதனை தானே விசு. சாபம் உண்மைங்கிற பயம் இருந்தா தானே நீங்களும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. அப்படி இல்லாம தன்னிச்சையா நடந்தா சாபத்து மேல பழிய போட்டு உங்களை கொன்னுடுவாங்க. என்ன கொன்னதுக்கு அப்புறம் உங்க வாரிசு வர வரைக்கும் அவங்க ராஜ்யம் தான். புரியுது அர்ச்சனா, எனக்கு நல்லாவே புரியுது. எப்படி இவ்வளவு விஷயங்களை கூட்டி கழிச்சு சரியா கணக்கு போட்டிருக்க? பாண்டிக்குட்டியால. அவன் மட்டும் செல்லம்மாவை பத்தி சொல்லல. எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு விஷயம், நானும் நீங்களும் சேர்ந்து வாழ போறோம். அதனாலதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. வடிவு நில பெரிய மகாராணிக்கு ஊழியம் பாக்குறது மட்டும் வேலை இல்ல. விசுவாசம் மனசுல இருக்க கூடாது, உசுர்ல இருக்கணும். இந்த சமஸ்தானத்துக்காக செத்தா அதை விட பெரிய சந்தோஷம் வேற இல்ல. புரியுதா? அந்த பட்டணத்து குட்டிய தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இரு. இது வரைக்கும் எனக்கு எதுவும் தப்பா தெரியலங்கண்ணா. எசகு பசக ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே கிட்ட சொல்லு. சரிண்ணா. அந்த பட்டணத்து குட்டிய திரும்ப வர முடியாத ஊருக்கு அனுப்பிச்சறேன். நாம நினைக்கிறதுக்கு மாறா இங்க எதுவுமே நடக்க கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. வரேண்ணா. நான் சொன்ன காரியத்தை முடிச்சிடும் தேவரையா. கோட்டபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு. கோட்டபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு. உச்சி வெயில் வேளையிலே
பத்தி எரியுது பாரு அந்த சாபக்கதைய கேளு. ஓட்டபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு. ஓட்டபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு.